பினாங்கு கிடா மாநிலத்திற்கு சொந்தமானது என்ற எந்தவொரு வரலாற்று கூற்றையும் கூட்டரசு அரசியலமைப்பு ரத்து செய்துவிட்டதாக இன்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. பினாங்கு உட்பட மலேசியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது என்பது சட்டத்தில் தெளிவாக உள்ளது என்று புகிட் கலுகோ எம்பி ராம் கர்பால் சிங் தெரிவித்தார். அந்த வகையில் பினாங்கு அதன் சொந்த உரிமையின் அடிப்படையில் ஒரு இறையாண்மை கொண்ட மாநிலமாக கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்துள்ளது என்று ராம் கர்பால் குறிப்பிட்டார். பினாங்கு மாநில வரலாறு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று பரிகாத்தா நேஷனலை சேர்ந்த சிக் எம்பி அமட் தர்மிசி சுலைமான் முன்வைத்த வாதத்திற்கு எதிர்வாதத்தை முன்வைத்தபோது ராம் கர்பால் இதனை தெரிவித்தார். 1786ஆம் ஆண்டு பிரான்சிஸ் லைட் பினாங்கு தீவை ஆக்கிரமித்தது சட்டவிரோதமானது என்று அமர் தர்மிசி வாதிட்டார். ஏனெனில் சுல்தானுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையில் எந்த ஒப்பந்தமும் இல்லாததால் பிரான்சிஸ் லைட் பினாங்கை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளார் என்று அவர் கூறினார். பினாங்கு சுல்தான் அப்துல்லா முகரம் ஷாவின் கீழ் கிடா சுல்தானுக்கு சொந்தமானது. இதனை தீர்மானிக்க விரிவான ஆய்வு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று அந்த பாஸ் கட்சி எம்பி வாதிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.